எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்டான காரசாரமான ரொம்ப ஈஸியாக மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 100 கிராமுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். இது கூடவே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, கொரகொரப்பாக ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு கொஞ்சம் அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா கடாயில் கூட மீன் குழம்பு வச்சுக்கலாம். ரொம்ப இடுக்கமாக வச்சோமா மீன் போடும் போது மீன் உடையும். பாத்திரம் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் சேர்த்துடலாம். இது ரெண்டும் சேர்த்து நல்லா வெடிக்கட்டும். பாருங்கள், கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. அதே போல் வெந்தயம் நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு. கூடவே 2 பெரிய வெங்காயம் எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 50 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்ன பூண்டாக இருந்தால் அப்படியே சேர்த்துருங்க. பெரிய பூண்டாக இருந்தால் இதை போல் நச்சு வச்சுக்குங்க. பூண்டு சேர்த்திங்கன்னா குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப கம்மியாக செய்கிறவங்களா இருந்தால் பூண்டு நீங்கள் குறைச்சிக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடுங்க. பூண்டும் வெங்காயமும் இந்த அளவுக்கு வதங்கி வர டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு இதை சேர்த்துடலாம். இது கூடவே தேவையான அளவு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், சின்ன வெங்காயம் சேர்த்து ஓரளவுக்கு வதங்கிட்டு இது கூடவே 3 மீடியமான தக்காளி எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் ஒன்றும் பாதியமாக தான் அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும். தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு வதக்கிடுங்க. பாருங்கம்மா, வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். நமக்கு பார்க்கும் போதே தெரியும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி இந்த எண்ணெய் நல்லா தனியாக வந்துடும் திரிஞ்சு. அப்போ தான் மீன் குழம்போட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளி சரியாக வதங்கலனாலே அந்த பச்சை வாசனை வரும். அதே போல் வெங்காயம் நறுக்குன்னு இருக்கும். அடுப்பத்தையே குறைச்சி வச்சுட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாய் தூளாக இருந்தால் வெறும் அதை மட்டும் சேர்த்தாலே போதும். தனித்தனியாக சேர்க்குறவங்களா இருந்தால் இதை போல் சேர்த்துக்கணும். எல்லாமே தனித்தனியாக சேர்த்துக்கணும். 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அதாவது வீட்டு மிளகாய் தூள் இதுதான். இது எப்படி அரைக்கிறதுன்னு நான் தனியாக ஒரு வீடியோவில் நான் போடுறேன். இதுலேருந்து கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துட்றேன். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு சின்ன கொய்யாக்காய் சைஸ் புளி எடுத்து தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன். நான் எல்லா வீடியோவிலுமே சொல்வேன், மீன் குழம்புலாம் வைக்கிறதுனா இதை போல் நல்லா தண்ணியாக கரைச்சிட்டிங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டியது வராது. திக்காக புளி கரைச்சல் வச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கணும். இப்போ இதை சேர்த்துடலாம். நல்லா வடிகட்டி சேர்த்துருங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு வதக்கிட்டு தான் புளி கரைச்சல் சேர்க்கணும்னு கிடையாது. நம்ம அப்படியே சேர்த்துட்டு புளி கரைச்சலும் சேர்க்கலாம். புளி கரைச்சல் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். தப்பு கிடையாது, கரெக்டாக இருக்கும். மசாலா புளி கரைச்சல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. காரம் நீங்கள் பார்த்துக்கலாம். உப்பு காரம் உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே தண்ணி சேர்க்காதீங்கம்மா. நான் புளி கரைச்சல் ஏற்கனவே தண்ணியாக தான் கரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் ரொம்ப திக்காக கரைச்சவங்களா இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துடலாம். வாசனைக்காக 2 பச்சை மிளகாய். ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சோமா குழம்பு நல்லா திக்காயிடும். பாருங்கள், 10 நிமிஷம் விட்டுருக்கேன். பார்க்கலாம், நடுவில் எடுத்து கலந்து விடணும், அப்படியே விட்டுறாதீங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. அதே போல் எண்ணெய் தனியாக திரிஞ்சு திக்காக இருக்குது. பாருங்கள், நம்ம சேர்த்துருக்கிறத விட இப்போ நல்லா திக்காயிடுச்சு. பாருங்கள், மீன் சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம குழம்ப நல்லா கலந்து விட்டுடணும். இப்போ அடுப்பு தீ ஃபுல்லாக வைக்காதீங்கம்மா, கொஞ்சம் குறைச்சி வச்சுடுங்க. நான் 1 கிலோ கட்லா மீன் வாங்கியிருக்கேன். கட்லா மீன் வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த மீனாக இருந்தாலும் இந்த மாதிரி குழம்பு வைக்கலாம். கட்லா மீன் தான் கிடையாது, சங்கரா மீன், சீலா மீன், எந்த மீன் வேணாலும் வைக்கலாம். நம்மளுடைய விருப்பம்தான். இப்போ ஒரு மீனாக நம்ம சேர்த்துடலாம். மீன் சேர்த்துட்டு லைட்டாக அப்படி கலந்து விடுங்க, அதிகமாக கலந்து விடாதீங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இருந்தாலே போதும்.
அதிக நேரம் விடாதீங்க, மீன் வந்து தனித்தனியாக கழண்டுரும். ஒரு 5 நிமிஷம்லாம் கொதிக்க விட்டிங்கன்னா, 5 நிமிஷம் 6 நிமிஷத்துக்குலாம் கொதிக்க விட்டிங்கன்னா மீன் வந்து தனியாக கழண்டுடும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டாலே போதும். ஒரு 3 நிமிஷத்துக்கு விட்டுருக்கேன், பார்க்கலாம். இதுக்கு மேலே வந்து கொதிக்கக்கூடாது, மீன் தனியாக கரைஞ்சிடும். இப்போ வந்து நமக்கு வந்து தனித்தனியாக இருக்குது பாருங்கள். மீன் சேர்க்குறதுக்கு முன்னாடி குழம்ப நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் மீன் சேர்க்கணும். மீன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டால் மீன் வந்து உடையும். மேலவே கொஞ்சமாக கொத்தமல்லி. அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டேஸ்டான ரொம்ப ஈஸியான மீன் குழம்பு ரெடி.